அறிவாளி மாடு. ஒரு கிராமத்துல முத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்ச மாடு ஒன்று இருந்தது. அந்த மாட்ட அவர் மனிதன் மாதிரி பேசிக்கிட்டே பார்த்து கொள்வார். ஒரு நாள் முத்து மாட்டை கேட்டார். மாடே, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், வீட்டை கவனிச்சுக்கோ. மாடு சும்மா ம்னு கத்திச்சு. முத்து வேலைக்கு போயிட்டு வந்தப்போ வீட்டு கதவு திறந்திருந்தது. உள்ள போனதும் அரிசி சாக்கு கிழிஞ்சு, காய்கறி எல்லாம் தரையில, பால் பாத்திரம் காலி. முத்து கோபமா மாட்ட கேட்டார். ஏய் மாடே, வீட்டை கவனிச்சுக்கோன்னு சொன்னேனே, இப்படியெல்லாம் ஏன்? மாடு அமைதியா பார்த்து ம்னு கத்திச்சு. அப்போ முத்து சொன்னார், சரி சரி, உனக்கு மட்டும் புரிஞ்ச அளவுக்கு தான் வேலை கொடுக்கணும் போல. அப்போ பக்கத்து வீட்டு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முத்து, மாடு அறிவாளிதான், நம்ம மாதிரி பேசுறது இல்லையே தவிர வீட்டை கவனிக்கிறது மனிதன் வேலை. முத்து தலைய சொரிச்சுக்கிட்டு சொன்னார், அதுவும் சரிதான். பாடம் மாரல்: ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு பொருத்தமான வேலைதான் கொடுக்கணும்.